டுடே ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத, பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே அடுப்பில் வந்து பாத்திரம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு இந்த மாதிரிலாம் போடும்போது அது வந்து தீஞ்சிராமல் கரெக்டான பக்குவத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேன் ஹீட் ஆனதுமே ஆயில், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து 1 செகண்ட் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி விடுவோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குருமிளகு, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா இவ்வளோ தான். ஸோ இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லுங்கள். காரம் வந்து எனக்கு கம்மியாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நான் ஃபஸ்ட்டில் சேர்த்தேன் பார்த்திங்களா பச்சை மிளகா, அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.